திரு கருணாஸ், நீங்க சொல்லுங்க. இப்ப சற்று முன்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் எஸ்பிஐ சினிமாஸுடனான ஒப்பந்தம் செப்டம்பர் மாத இறுதியிலேயே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இப்ப அது நீங்க தகவல் சொல்லிதான் தெரியும். நாங்க இப்போ சங்க கட்டிடத்தை போய் பார்வையிட்டு நேரா நிர்வாக அலுவலகத்துல அதனுடைய மேலாளர் நடேசன் அவர்கள்ட்ட சில இது என்ன அந்த தகவலை சேகரிக்கிறதா இங்க வந்தோம். இப்போதான் நீங்க எனக்கு இப்போ ஊடகங்கள் வாயில இந்த செய்தியை நான் விஷயம் கூட பார்க்கல. அவர் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் கூட செப்டம்பர் மாசமே ஒப்பந்தம் ரத்தான ஒரு ஒப்பந்தத்தை இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லாம கடந்த 2 நாட்களுக்கு 11ஆம் தேதி ராகவேந்திர மண்டபத்துல கூட்டத்துல கூட தாய் பத்திரத்தெல்லாம் எடுத்து காட்டின அவரு இந்த ஒப்பந்தம் ரத்தாயிருச்சுங்கிறத ஏன் வெளிப்படையா சொல்லலைங்கிறது எனக்கு ஏன் அப்படிங்கிற காரணம் புரியல. அதே நேரத்துல நாங்க நிச்சயமா கட்டடத்தை கட்டுவோம் அப்படின்னு அது தேர்தல் அறிக்கையில அவங்களே சொன்னாங்க. பட் அப்போ இவ்வளவு முரண்பாடா இருக்கே, ஒரு ஒண்ணுக்கு பின் ரொம்ப முரண்பாடா இருக்கு. இது ஒருவேளை இது அறக்கட்டளுடைய சொத்தா நிர்வாகத்துல இருந்திருக்குதா இல்ல தனிப்பட்டவங்களுடைய சொத்தா இவ்வளவு நாளைக்கு நிர்வாகத்துல இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருக்கு. எனக்கு இதனுடைய முரண்பாடு கருத்துக்கள் ரொம்ப முரண்பாடா இருக்கு. நான் ஏற்கனவே அந்த பத்திரங்கள் இடிக்கிறதுக்கு முன்பாக இடிக்கிறேன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் பூச்சிமுருகன் சார் கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னு சொல்றாரு. இவங்க கார்பரேஷன் நாங்க பணம் கட்டி முறைப்படி அனுமதி வாங்கி தான் இடிச்சோம்னு சொல்லி இவங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. முதல்ல பூச்சிமுருகனுடைய டாக்குமெண்ட் ஒரிஜினலா இல்ல இவங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் ஒரிஜினலாங்கிறது நமக்கு பெரிய ஐயப்பாடா இருக்கு. இப்போ ரொம்ப இப்போ சொல்லும்போது தெளிவா சொல்லியிருக்காரு, நான் இந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக தான் மறுபடியும் இந்த பதவிக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா அப்படி சொன்னா இவங்க சொன்னதுக்காக உடனே போய் செஞ்ச மாதிரி ஆயிடும், அதனாலதான் இதை நான் சொல்லாம இருந்தேன், வெற்றிக்கு அப்புறம் சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? தனிப்பட்ட முறையில இதுல யாருக்கு யார் சார் பெரிய ஆளு சின்ன ஆள் அதெல்லாம் யாருக்குமே கிடையாது சார். எங்களை பொறுத்தவரை சரத்குமார் எங்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதர். அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது. அவர் ஒரு சிறந்த நடிகர், மூத்த நடிகர், படித்தவர், பண்பாளர், எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் இங்க யாருக்குமே அதுல முரண்பாடே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சொன்னாலும் கூட என்னால தனிப்பட்ட முறையில் ஏத்துக்க முடியாது. ஆனால் நிர்வாகத்துல வரும்பொழுது நிர்வாக பொறுப்புல இருக்கிறனாலதான் நிர்வாகத்துல தப்பு நடந்திருக்கும் பொழுது நான் அவரை கேட்க வேண்டியிருக்குது. இதுல நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சார், அக்ரிமெண்ட் நான் செப்டம்பர்ல நான் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தேர்தலில் இன்னும் அதிகமான வாக்குகள் அவருக்கே போட்டிருப்பாங்களே. அதை வெளிப்படையா சொல்லிட்டு அவர் தேர்தலை நின்று அவர் ஜெயிச்சிருக்கலாமே. இன்னைக்கு அனுபவமே இல்லாம நாங்க உள்ள இது என்ன அது என்னன்னு இப்ப இவரை கேட்கும் பொழுது 1000 பிரச்சனைகள் இங்க இருக்கு. நிர்வாகத்துல ஒரு அடிப்படை உறுப்பினரை சேர்க்கிறதுலே நிறைய பிரச்சனை இருக்கு சார். இதுக்குள்ள நம்ம களைய வேண்டியது நிறைய சரி செய்ய வேண்டியது அதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகும் போல இருக்கு. இதுல எனக்கு நம்ம வயசுல சின்ன ஆளு, பட் இருந்தாலும் கூட ஒரு நல்லது நடக்கணும், ஒரு பொது காரியத்துல நம்ம கலந்துகிட்டோம், இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பொது காரியத்தை எடுத்து செய்யணுங்கிறதுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில இதுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு. இந்த வெற்றி எங்களுடைய வெற்றியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சார். வெறும் நாடக நடிகர்கள் சினிமா நடிகர்களுடைய வெற்றியாவது இல்லை சார். மக்களே இது ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு இது ஊடகங்கள் மூலியமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. சோ இந்த சூழ்நிலையில இது எனக்கு என்னால இது எனக்கு சரியான ஒரு பதிலாவோ இது சரியானதாவோ எனக்கு மனசுக்கு படல. ஒப்பந்தம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கள் ஒரு பக்கம். அதுபோக இப்ப புதிய அணிக்கு தன்னிடம் கேட்கப்பட்டால் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது கேட்கப்பட்டால் ஆலோசனைகளை வழங்கவும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவர்கிட்ட நீங்க ஒத்துழைப்போடு இருக்க முயற்சி செய்வீங்க, அவருடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுவீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா சார், நிச்சயமாக அவருடைய அனுபவங்களை நிச்சயமா நாங்க பகிர்ந்துக்குவோம். எங்களுக்கு தேவையான என்ன ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் அவர்கிட்ட கேட்போம். இது உண்மையிலே இது தென்னிந்திய நடிகர் சங்கம், இந்த சங்கத்துல உறுப்பினராக எல்லாருக்குமே என்ன உரிமை அது அவருக்கு இருக்கு. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த விதமான அது நேத்தோ தேர்தலோட முடிஞ்சிருச்சு. சோ எந்த சூழ்நிலையிலையும் எங்களுக்குள்ள இது தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த வெறுப்பு இங்க கிடையவே கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கருணாஸ்.